இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில ஆண்டவர் சிட்சிக்கிறாரா, சிட்சைனா என்ன அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதாவது சிட்சைங்கிறது பயிற்சியா இல்ல சிட்சைங்கிறது தண்டனையா அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள நம்முடைய செய்தியின் தலைப்பு. ஏன்னா தேவன் சிட்சிக்கிறாரா, அது எப்படி சிட்சிக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்ல அந்த சிட்சைன்னு வர்றது நம்ம தண்டனைன்னு நினைக்கிறோம். ஆனா இங்கிலீஷ்ல போய் பார்த்தோன்னா, அதனுடைய ஒரிஜினல் இதுல போய் பார்த்தோன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ட்ரைனிங், பயிற்சி. பனிஷ்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. தண்டனைக்கும் பயிற்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுவது தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் ஒருவரை ஒரு காரியத்துக்காக தகுதிப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு உடற்பயிற்சி வீரர் ஆகணும்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு பயிற்சி கொடுக்கப்படுது. அப்போ பனிஷ்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சிட்சை என்பது பயிற்சி அப்படிங்கிறத முதல்ல நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டெம்ப்ட் பண்றது கிடையாது, சோதித்தல் கிடையாது. அதாவது பிசாசு சோதிக்கிறான்ற மாதிரி ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு அந்த இது கிடையாது. சிட்சைங்கிறது ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு முதல்ல தெரியணும். இன்னொன்று, சிட்சை என்பது நோயோ அல்லது பாவத்துக்கான தண்டனையோ கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இது ரெண்டுக்கும், பாவத்துக்கான தண்டனைக்கும் நோய்க்கும் உரிய பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து அதுக்குரிய கிரயத்தை சிலுவையில செலுத்தி விட்டார். அதனால நம்மளை திரும்ப செலுத்த சொல்ல மாட்டாரு. இந்த எபிரேயர்ல தான் இந்த சிட்சையை பத்தி வருது. அப்போ இந்த அவருடைய பலி பூரணமானது, முழுமையானது, அது எந்த குறைவுமற்றது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எபிரேய ஆக்கியோன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சிட்சை என்பது நம்முடைய பாவத்துக்காக நம்ம பெறுகிற தண்டனை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவருடைய தண்டனை போதுமானது. அவர் நம்முடைய இடத்துல அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ சிறு குழந்தைகள், அவங்கள நம்ம பயிற்றுவிக்கிறோம். ரொம்ப குழந்தையா இருக்கும்போது கழிவறை உபயோகிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறோம், ட்ரெயின் பண்றோம். அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பேசினா தெரியாது. பல முறை அதை நம்ம பல விதங்களிலே அவங்களுக்கு அதை ட்ரெயின் பண்றோம். அந்த டைமுக்கு போறது, மற்ற எல்லா காரியங்களையும் ட்ரெயின் பண்றோம். அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற காரியத்துல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்றத நம்ம சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். ஒருவேளை ஒரு சில குழந்தைகள் ஒரு தேவையில்லாத காரியங்களை, ஒரு விசேஷமா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைங்க, ரொம்ப விவரம் தெரியாத குழந்தைங்க எப்பயுமே அவங்களுக்கு இந்த செருப்பு அதெல்லாம் எடுத்து வாயில வைக்கிறது ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஒரு நல்ல தகப்பனோ தாயோ, பிள்ளை பரவாயில்ல செருப்பை வாயில வைக்கட்டும்னு விட்டுட்டு இருப்போமா? விடமாட்டோம். அது திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருந்தால், செருப்பை வைக்கிறதோ இல்லை வாயில மண் வைக்கிறதோ, தூசியோ குப்பையை பொறுக்கி வாயில வைக்கிறதோ அது செஞ்சுட்டே இருக்கும்னா, நம்ம ஏதாவது ஒரு விதத்துல அதை நிறுத்துறதுக்கு வழி பார்ப்போம். அதை சின்னதா ஒரு 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 அடி கொடுப்போம். இப்போ அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க உடனே எடுத்துக்க கூடாது. அந்த அடின்றது அந்த பிள்ளையோட கையை ஒடிக்கிறதோ வேறு பயங்கரமான காரியத்தை செய்வதோ கிடையாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம சரியான பெற்றோர் கிடையாது, நல்ல பெற்றோர் கிடையாது. எந்த பெற்றோருமே அதை செய்யறது கிடையாது. ஆனா அந்த காரியம் தவறானதுன்றத அந்த பிள்ளைக்கு நம்ம உணர்த்துறோம். ஏன்னா அதுக்கு ஆபத்தாய் முடியும். அப்படிப்பட்ட ஒருவேளை ஆபத்தான காரியங்களை தொடுவது, எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டுக்குள்ள கை விடுறது, இதெல்லாம் நம்ம அனுமதிக்க மாட்டோம். அதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே போலதான் தேவன் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது. இது எதுக்காக? அவங்களுக்கு தெரியணும் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி தெரியணும். இன்னொன்னு, அவங்க வளர்ந்து இந்த காரியத்தெல்லாம் மேற்கொண்டு இந்த காரியத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வரணுன்றதுக்காக நம்ம ட்ரெயின் பண்றோம். வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இப்படி நம்ம அவங்கள அப்படி கையில இது பண்ணியோ அடிச்சியோ நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது கையில இதெல்லாம் அசுத்தமானது, இது வெளியெல்லாம் நடக்கிற ஒரு காரியம். அதை நான் வாயில வச்சேன்னா எனக்கு தேவையில்லாத நோயோ ஏதோ வரும், அதனால நான் தொடமாட்டேன், அதை வாயில வைக்க மாட்டேன்றது அவங்களுக்கு புரியுது. அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ
அந்த வளர்ந்த பிள்ளைகளுக்கும் ட்ரெய்னிங் தேவையா இருக்குது. நெறைய விதங்களிலே அவங்க நெறைய காரியங்கள கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. எப்படி தங்களுடைய காரியங்கள எப்படி கவனித்துக் கொள்வது, தங்கள எப்படி கிளீனா வைக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல தகப்பனோ, தாயோ அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு. அவங்க ஏன் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணுன்றதுக்கா? இல்ல. அவங்க நன்றாக வளர்ந்து ஒரு தங்களுடைய லைஃப தாங்களே நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு தான் அத செய்றோம். அது இப்போ ஒரு வசனத்த நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இதுல அவர் சொல்றாரு, இந்த எபிரேய நிருபத்துலதான், உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க மாதிரியே நீங்க இன்னும் நடந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்டு, அதாவது நல்ல பலமான ஆகாரத்தை, திட உணவை உங்களுக்கு கொடுக்க முடியல. பழைய, அதாவது நல்ல அந்த திட உணவு கொடுத்தா அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. அதனால பழைய அடிப்படை உபதேசங்களையே உங்களுக்கு திரும்ப திரும்ப போதிக்க வேண்டியிருக்குது. அப்போ எப்படி அவங்கள பயிற்றுவிக்க வேண்டியிருக்கு? திரும்ப திரும்ப போதிச்சு அவங்கள பயிற்றுவிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராங் ஃபுட், சாலிட் ஃபுட் யாருக்காம்? நன்மை எனது தீமை என்பதை பயிற்சியினால் பகுத்தறிய கூடிய திறமை பெற்றவர்கள். அப்போ வளர்ந்து ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்காங்க? முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள், அவங்க வந்து எது நல்லது எது கெட்டது என்பதை அதை முயற்சி செய்து பயிற்சி செய்து அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரியும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, எது நல்லது எது கெட்டது என்று தெரியும். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சில காரியங்களை ஒரு கண்டிப்புப்படுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. சில ரொம்ப குட்டி பிள்ளைங்க வளர்ச்சி, அதாவது தானாகவே சிந்திக்கக்கூடிய திறமை இல்லாதவர்களுக்கு சில காரியங்களை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி வச்சிடறோம். நீ இதை தொட்டினா இது தரமாட்டேன், இதை செஞ்சினா இன்னைக்கு உனக்கு சாக்லேட் தரமாட்டேன், இதை சாப்பிட்டாதான் இது தருவேன், அப்படி சில காரியங்களை நம்ம சொல்றோம். அதே மாதிரி சில படிப்பினைகளை ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற நம்மள ஆண்டவர் வந்து எப்படி சிக்ஷிக்கிறார்? ஏற்கனவே பார்த்த மாதிரி தண்டனை கொடுத்தோ, நம்ம வீட்டுல உள்ளதை எதையாவது ரிப்பேர் ஆக்கியோ, வியாதி கொடுத்தோ நம்மளுக்கு செய்யறவர் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சிலுவையிலே ஆயிட்டு, பாவத்துக்கான தண்டனை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த சிக்ஷை என்பது அது அல்ல. இப்போ இங்க ஒரு 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல உள்ள அந்த ஒரு பகுதியை வச்சுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அதை வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த பகுதி எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், அந்த பகுதியை அப்படியே எடுத்து இவர் சொல்றாரு. ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது, ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கும் போது சோர்ந்து அற்பமா எண்ணாதீங்க, இது வந்து வேஸ்ட், எனக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி எண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க பிள்ளைய நீங்க வந்து விளையாட்டுல பெஸ்டா வரணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து காலையில அவங்க 5 மணிக்கு கண்டிப்பா ட்ரைனிங் போய் தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் மூடிட்டு தூங்கணும்னு இருக்க நேரத்துல பிள்ளைய எழுப்புறீங்க. ஏன் எழுப்புறீங்க? அதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, சோர்வா தான் இருக்குது, தினந்தோறும் பண்ண வேண்டியிருக்குது. மற்றவங்க எல்லாம் நல்லா தூங்குறாங்க, ஆனா நான் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்காக? ஆனா ஒரு நாளிலே அது வந்து அந்த பிரைஸை வாங்கும்போது, நல்ல வேளை என்னுடைய பெற்றோர் என்னை இப்படி வந்து ஊக்கப்படுத்தினாங்க, என்னை காலையில எழுப்பி விட்டாங்க, என்னை கூட்டிட்டு போனாங்க, எனக்கு கஷ்டமா இருந்தா கூட அவங்க விட்டு விடலை என்னைய அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அது மாதிரி தான் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. இல்ல தண்டிக்கிறாருன்னு வந்த உடனே நம்ம வந்து உடனே நமக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், ஆனா நினைக்கிறோம். ஆனா அதே பகுதியை நம்ம ஆங்கிலத்துல உள்ள பல மொழிபெயர்ப்புகள்ல பார்க்கும்போது, அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் காட். டிசிப்ளின்னா என்னது? ஒழுங்குபடுத்துதல். இழுத்து மூடிட்டு படுக்காம காலையில 5 மணிக்கு எழும்பி போகணுன்றது ஒரு ஒழுங்குமுறை. அது ஒரு கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் தன்னால அது பழக்கமாயிரும்.
பல்லு விளக்கும் போது அப்படிதான். சின்ன பிள்ளைலாம் அழுறோம். அழுவாங்க. இங்க இடிக்குது, அங்க வலிக்குதுன்னு கத்துவாங்க. அதுக்காக எந்த பெற்றோரும் அத செய்யாம விடுறதில்ல. அத வந்து தொடர்ந்து நம்ம அத டீச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, அது ஒரு நாள்லயே பலன் கொடுக்கும். இப்போ இது வந்து என்னத்த காட்டுது? அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை காட்டுகிறது. அதான் கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ, நீங்க யாரும் இல்ல. அவருடைய பிள்ளைங்கிறதுனால செய்றீங்க. நம்ம போய் ஊர்ல உள்ள எல்லாருக்குமே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய கையின் கீழ் உள்ளவர்கள். நாம் நேசிக்கிறவர்களுக்கு தான் அந்த ட்ரெய்னிங் குடுப்போம். அது மாரி நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நாம் போக வேண்டியது போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. நமக்கு ஒரு லக்கு இருக்குது. அத நம்மளால அடைய முடியும். அந்த திறமை நமக்குள்ள இருக்குதுன்றதுனால தான் ஆண்டவர் அந்த ட்ரெய்னிங்க நமக்கு குடுக்குறாரு. இதுல ஆங்கிலத்துல வர்ற அந்த பகுதிகள்ல ட்ரெய்னிங்ன்னு வருது, கரெக்ஷன்னு வருது. அடுத்தது வந்து டிசிப்ளின்னு வருது. எங்கேயுமே வந்து பனிஷ்மென்ட்ன்னு வரல. நம்ம அந்த தண்டனைய தான் உடனே யோசிக்கிறோம். அப்போ சிட்சிக்கிறார். ஐயோ! எனக்கு வியாதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரு. இத தண்டிச்சு எனக்கு வந்து எதையாவது சொல்லிக் குடுக்குறாரா? அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் சொல்லிக் குடுக்கிறவர் அல்ல. அடுத்தது 7ஆம் வசனத்த வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் எபிரெயர் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? இது நமக்கு புரியுது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய இப்படி சொல்லிக் குடுத்து வளர்க்கலன்னா, அந்த பிள்ளை கண்டிப்பாக ஒரு தவறான வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகமாக தவறான வழியில செல்றவங்கள அவங்கட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே எனக்கு இது வந்து தவறு என்று சொல்லியே குடுக்கல. நான் தவறு செய்யும்போது தொடர்ந்து என்னைய சரி பண்ணல அப்டின்னா அவங்க சொல்லுவாங்க. என்னை கரெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல வீட்ல. அவங்க வேலைய பார்த்துட்டு போனாங்க. எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு எப்ப வருவாங்கன்னே தெரியாது. எங்க அம்மா என்னை கவனிக்கவே இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த பிள்ளைங்க தான் தவறா போறாங்க. அப்போ நீங்க சிட்சைய சகிக்கிறவர்களா இருந்தால் அப்படின்னு சொல்லி வருது. சகிக்கிறவர்கள்னா நம்ம அத அதுக்கு ஒத்துழைச்சா, ஆண்டவர் ட்ரெயின் பண்ணும்போது அது ஒத்துழைச்சு, சரி 5 மணிக்கு எழுப்புறாங்களா, நான் எந்திரிச்சு போவேன்னு போனா தான் நம்ம ஒரு தடகள வீராங்கனையா மாற முடியும். அடுத்தது எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால், நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த சிட்சை என்பதற்கு ஆங்கிலத்துல என்ன வருது? கரெக்ஷன். பயிற்சி, திருத்துதல். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒண்ணு தவறா செஞ்சுட்டு இருக்கோம்னா, அத நேர்வழிப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது. இந்த தேவன் நம்மை திருத்துதல், ஒழுங்குபடுத்துதல் எதுக்காகனா, நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் நமக்கு தண்டனை கொடுப்பதற்காக அல்லன்றத நமக்கு நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஏற்கனவே சிலுவையில முடிஞ்சிருச்சு. இது வந்து எதற்காக செய்யப்படுகிறது? அவருடைய அன்பினாலே, அவருடைய நீதிக்காக செய்யப்படுறதில்ல, அவருடைய நியாயத்துக்காக செய்யப்படுறதில்ல, ஒரு கோபத்தினாலே செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக. ஏன் பிள்ளை மண்ண வாயில வைக்கும்போது எதுக்கு நம்ம அப்படி கையில ஒரு போடுறோம்? இல்ல வாயில ஒரு சுண்டுறோம்? அதனுடைய நன்மைக்காக. அதுக்காக பயங்கரமான வேற காரியங்கள பிள்ளைக்கு நம்ம பண்றது கிடையாது. இப்போ தேவனும் இப்படிதான் நம்மள பண்றாரு. அவருடைய வசனத்தை கொடுத்து, வசனத்தின் மூலமாக நம்மிடத்துல பேசி தான் அவர் செய்றாரு. இப்போ 9ஆம் வசனம். அதே பகுதி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? தேவன் நம்முடைய இந்த ஒரு பயிற்சிக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் நம்மள செய்றாரு. அதனால அந்த பயிற்சிக்கு நாம் ஒத்துழைச்சோன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. யோசித்து பார்ப்போமே, இந்த தாவீதை யோசித்து பார்க்கலாம். தாவீதுடைய வீட்ல அவனை யாருமே கவனிக்கல. ஆனா தேவன் அவனை அன்பாய் நேசித்தார். ஏன்னா, எப்பயுமே அவன் தேவனோடு தனியா இருந்தா கூட பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள்ல அவன் தனியா இருக்கும்போது, ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கும்போது சிங்கம் வந்துச்சு. ஆண்டவர் எப்படி இப்படி அவன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய போய் விட்டுருக்காரே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையை அவன் மேற்கொள்வதற்கு அவனுக்கு பலன் கொடுத்தார். அந்த சூழ்நிலை அவனை வந்து கோலியாத்தை மேற்கொள்ள ஒரு தைரியத்தையும் ஒரு பயிற்சியும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் இந்த கோலியாத்துக்கு உன்னால முடியாது, அவன் யுத்த வீரன்னு சவுல் சொல்லும்போது என்ன சொல்றான், நான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு. 2யும் நான் வந்து என்னுடைய கைகளாலே கிழித்து போட்டு அந்த வாயை கிழித்து என்னுடைய ஆடுகளை தப்ப வைத்தேன். அப்ப எனக்கு உதவி செய்த தேவன் இப்பொழுது எனக்கு உதவி செய்வார். இந்த கோலியாத்தை என்னால மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றான்.
அப்போ இந்த இந்த சூழ்நிலையின் மூலமாக தேவன் அவனை ட்ரெயின் பண்ணாரு. அப்போ அவர் தான் சிங்கத்தை அனுப்புனாரா? இல்ல. அவன் இருந்த இடத்துல வந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கு அவனுக்கு பலம் கொடுத்தார். அதை ஒரு பயிற்சியாக அவன் எடுத்துக்கொண்டான். இப்போ 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ ஏற்கனவே அவர் நம்முடைய ஆவியில நம்ம பரிசுத்தமாக்கிட்டாரு. ஆனா நம்முடைய ஆத்மாவும் அப்படி போகணும்னா இந்த மாதிரி சில பயிற்சிகள் நமக்கு தேவையா இருக்குது. இந்த உலகத்துல நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு அது தேவையா இருக்குது. நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் அதை செய்யறாரு. நம்மை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாக ஒரு பெரிய ஒரு நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக இந்த சிக்ஷையை, அதாவது பயிற்சியை, சிக்ஷைன்னு சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் அதை தண்டனை என்று எடுக்கிறோம். இந்த பயிற்சியை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னாரு. ஒரு தேவையில்லை யாரையோ இப்படி ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள யாரோ அப்படி சுரண்ட மாதிரி இருக்கும், ஸ்கிராச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது சுரண்ட மாதிரினா ஏதோ ஒரு காரியம் நமக்கு இது தவறு, நம்ம ஏதோ தப்பு பண்றோன்ற ஒரு உறுத்துதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரும், நான் பண்ண தவறு, நான் போய் அவங்கள்ட்ட சரி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இது அதுல பழகியிருக்காரு. இந்த காரியம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம எல்லாரையுமே அப்படி பேச ஆரம்பிப்போம். நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் அது ஒரு பெரிய தடையா அமையும். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு இடரலாய் அமையும். அதனால ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தை நமக்கு சொல்லும் போது முதல்ல இது என்னடா இது எல்லா நேரமும் இப்படி இருக்குன்னு தோணும். ஆனா நம்ம அதுல பழகிட்டோம்னா அது லைட்டா தெரியும் போதே நமக்கு தெரியும், ஓ இது சரியில்லை, நம்ம தவறான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம அதை திருத்தி கொள்ளுவோம். இப்போ இது எதுக்காகனா நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயம் மாறுவதற்காக. ஒரு நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். அதற்கு பணிந்து அதுக்கு ஒத்துழைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. இன்னொரு பகுதியில என்ன போட்டிருக்கு, God is educating you, நமக்கு கற்பித்து கொடுக்கிறாராம். எப்படி நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி, ஸ்கூல்ல போறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. லீவுனோடனே பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த ஒழுங்கும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த காரியம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது it isn't punishment, it's training. இது மெசேஜ் பைபிள்ல வர்ற ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, it is training. அதாவது we respect our own parents for training and not spoiling us. நம்ம ஏன் நம்முடைய பெற்றோரை இன்னைக்கு கூட யோசிச்சு பார்க்குறோம், ஐயோ எங்க அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, எங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள மரியாதையோடு நினைத்து பார்க்குறோம். ஏன்னா அவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணதுக்காக, நம்மளை ரொம்ப செல்லம் கொடுத்து நம்மளை ஒன்றும் இல்லாம போக வச்சுட்டாங்களேன்னு அந்த ஒரு வருத்தத்தினால அல்ல. இப்போ இந்த எங்கேயுமே ஒழுங்குபடுத்தும் போது, நம்ம நீ செய்யற தப்பு, இதை செய்யாதன்னு சொல்லும் போது அது சந்தோஷமா இருக்காது, ஒரு ஜாலியா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது கண்டிப்பாக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. தேவன் நம்மளை எப்படி ட்ரெயின் பண்றாரு. ரொம்ப குட்டி பிள்ளைங்களை வேற விதமா ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வளர்கிற விதத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் எப்படி ட்ரெயின் பண்றாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இதுல பாருங்களேன், வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, நமக்கு தெரியும். அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எதுக்கா? மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாகும். இப்போ ஆங்கிலத்துல எப்படி வருது, ஒரு so that he may be complete, equipped for every good work. எல்லா நற்கிரியை செய்யறதுக்கு ஒரு முழுமையான ஒரு மனிதனாக, தகுதி வாய்ந்த ஒரு நபராக மாற்றுவதற்காக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான். அதுக்கடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கா, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இது எதுக்கு நான் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டீச்சிங், ஃபார் ரிப்ரூஃப்,
ஃபார் கரெக்ஷன் அண்ட் ஃபார் ட்ரைனிங் இன் ரைச்சஸ்னஸ். இதுல எல்லாமே பயிற்றுவிக்கிறது, ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ வேத வாக்கியங்கள் மூலம்தான் நம்மகிட்ட தேவன் பேசுறாரு. ஒருவேளை நம்ம யாரையோ மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம்னா வேதவசனம் மட்டும் பேசும். நீ வந்து ஜெபம் பண்ணும் முன்னாடி யார் மேலேயாவது உனக்கு ஏதாவது குறை இருக்குமானால் நீ அவனுக்கு மன்னி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நம்ம கிட்ட வரும். இப்படி பல வசனங்கள் நம்முடைய சூழ்நிலைகள்ல பேசிக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு, நம்மை வந்து ஒரு முழுமையான ஒரு எல்லா நற்கிரியை செய்து தகுதி உள்ள ஒரு நபராக மாற்றுவதற்காக. இப்போ சரி, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ இயேசுவானவர் எனக்கு இந்த சிக்ஷையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு இது எப்படி நான் புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு நாள் நைட்டு எனக்கு வந்து ஆண்டவர் இது அழகா என்கிட்ட பேசினாரு. எப்படின்னா, இயேசுவானவர் சொல்ற மாதிரி இருந்தது. நான் எப்படி என்னுடைய சீஷர்களை நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன், அவங்கள வந்து நான் ட்ரெயின் பண்ணேன் 3 வருஷம் இங்க இருக்கும்போது எப்படி ட்ரெயின் பண்ணேன், நீ அதை போய் பாரு அப்படின்னு. நான் அதை போய் பார்த்தேன். ஆண்டவர் வந்து எப்படி சிக்ஷித்தார் இயேசுவானவர் அப்படின்னு பார்த்தா, சீஷர்ல அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு, பேசுறாரு. எப்படி? மத்தேயு 8:24 அதுல பாத்தீங்கன்னா, படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிட்டு அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. இப்போ அவங்க வந்து இவர் தூங்கிட்டு இருக்காரு, எல்லா படகெல்லாம் மூழ்கிற மாதிரி இருக்குன்னு போய் எங்களை ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு எங்களை காப்பாத்துங்கன்னு எழுப்புறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போல அவங்கள கரெக்ட் பண்றாரு, திட்டுறாரு. உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாம போச்சு, அற்பமான விசுவாசம் உள்ளவங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டிட்டு உடனே செய்யறாரு. அப்போ வாயினாலதான் அவர் வந்து கரெக்ஷன் பண்றாரு, அவர் கடிந்து கொள்றாரு சீஷரை. இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா, அதே நிகழ்ச்சி மத்தேயுல சொல்லப்படும் போது, பேதுரு வந்து ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரேன் அப்படிங்கிறான். இப்போ 14ஆம் அதிகாரம் மத்தேயு 29 அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட. இப்பயுமே அவனை வான்னு சொல்லிட்டாரு. அவன் விசுவாசத்துல கால் எடுத்து வச்சுட்டான், வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு அவன் காற்றையும் கடலையும் பாக்குறான். அலையும் இது வரைக்கும் பார்க்கல, இயேசுதான் பாத்துக்கிட்டு இருந்தான். காற்றை பார்த்த உடனே உள்ள முங்கி போன உடனே ஆண்டவரே ரட்சியன்னு கூப்பிட்ட உடனே அவனை கையை பிடிச்சிட்டு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட. இப்பயுமே சத்தம் போடுறாரு, அவன் மேல அவனை திட்டுறாரு. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற, ஐயோ மூழ்கிட்டியா அப்படின்னு சொல்லி இல்ல, அவனை கரெக்ட் பண்றாரு. உன்னுடைய விசுவாசம் ஏன் அப்படி குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்றாரு. ஒரு பகுதி பாத்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 23 பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இதுலயும் பாருங்களேன், சாத்தானே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடிதான் பேதுரு தான் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்டு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை ஆண்டவர் தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, உன்னுடைய மாம்சத்தினால நீ இதை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி உன்னைய இந்த வெளிப்பாட்டின் மேல, இயேசு யார் என்ற வெளிப்பாட்டின் மேல என்னுடைய சபையை கட்டுவேன், பெரிய பெரிய அப்ரிசியேஷன் எல்லாம் பேசிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு, நான் வந்து வேதபாரல் கையில வரிசையர் வேதபாரல் கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன், சிலுவையில் அறையப்படுவேன். உடனே இவன் போய் கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறான். உடனே ஆண்டவர் வந்து, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சொல்லல, அவன் பண்றது தப்புன்றத உடனே எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு வந்து அவனை கடிந்து கொள்றாரு. எனக்கு இடர்ல இருக்கிறாய், நீ தேவன் கேட்டவைகளை பேச சிந்தியாமல் மனுஷர் கேட்டவைகளை சிந்திக்கிறாய். இப்போ இதுலயுமே அவனை திட்டுறாரு. ஒரு பகுதி காட்டுறேன், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15 16. இப்போ இந்த பகுதி எங்கன்னா, இயேசுவும் 3 சீஷர்களும் மறுரூப மலைக்கு போயிட்டாங்க. கீழே வந்து ஒருத்தன் வந்து மகனை கூட்டிட்டு வரான். இவங்களுக்கு இந்த சீஷர்களுக்கு அவனை சுகமாக்க முடியல. இப்போ வந்து 15 ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க ஒருளால் கூடாமல் போயிட்டு என்றான். இப்போ வந்து சொல்றான், ஐயோ ஆண்டவரே என்ன இவங்கள்ட்ட கொண்டு வந்தேன் முடியலன்னொடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும்
நான் உங்களோடு இருப்பேன். எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை, எது வரைக்கும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன்? எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவங்கள. ஆண்டவர் திட்டாம இல்ல. ஆனா எந்த இடத்திலும் வேற ஏதாவது அவர் மேல வியாதியை போட்டாரா? எதுவுமே பண்ணல. அப்படி ஏதாவது இவங்க மேல அழிவு ஏதாவது வச்சாரா? இல்ல. இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இவருடைய எதிரிகளாகிய பரிசேயர், மாயக்காரர் அவங்கள கூட என்ன சொல்றாரு? வேதபாரகர் போன்றவர்களை கூட குருடரான பரிசேயரே, மாயக்காரரே, விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே அப்படிங்கிறாரு. ஒரு முறை தேவாலயத்தை கிளீன் பண்றாரு. ஒரு 2 தடவை வருது அதை பற்றி. அது அப்போ சுத்திகரிக்கும் போது எல்லாத்தையும் ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவங்களெல்லாம் அது யோவான் 2ஆம் அதிகாரம் 14 15 16 வருது. எல்லாம் உட்கார்ந்துருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டாகி எல்லாரையும் வெளியே துரத்தி பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டு என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீங்க, கள்ளர் குகையாக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே துரத்தி தான் விடுறாரு. அங்கேயும் யார் மேலேயும் எந்த வியாதியோ அழிவையோ அவர் செஞ்ச மாதிரி இல்லை. இது அவருக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சவங்க. இன்னொரு பகுதியை பார்க்கலாம். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிராமத்துக்கு அவர் என்ன செஞ்சார்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 இருந்து 54 சில வசனங்களை வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷர்களாகிய யாக்கோபு யோவான் அதை கண்டபோது, ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை நாம அழிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சிருக்காரு, எலியா தீர்க்கதரிசி செஞ்சிருக்காரு. கேப்டனும் அவங்க கீழே ஒரு 50 பேரும் வராங்க. இவங்களை ஒவ்வொருத்தரையா அழிச்சு இப்படி நிறைய பேரை அழிச்சிட்டான் வானத்துல இருந்து அக்னி. இப்போ ஆண்டவர் எலியாவுக்கே பண்ணாருன்னா, இயேசு எலியாவோட பெரியவர், உங்களையே வர வேண்டாம்னு சொல்றாங்க அந்த ஊர்க்காரங்க, அவங்கள மாதிரியே நம்ம அழிச்சிடலாமான்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தேன் என்றார். அதற்பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்குள் போனார்கள். இப்போ இந்த பார்த்த எந்த பகுதியிலையும் அவர் செய்த ஊழியத்துல எங்கேயும் அவருடைய சீஷர்களை ட்ரெயின் பண்ணும்போது அவங்கள எப்படி பயிற்றுவிக்கிறார், அவங்களுக்கு எந்த வியாதியை கொடுத்துப்பார், நீ இன்னைக்கு நீ சுகமாக்கல அதனால உனக்கு அந்த சுகவீனம் வருது அப்படின்னு சொல்லி அனுப்பல. பழைய ஏற்பாட்டுல அப்படிலாம் நடந்தது. ஆனா அது பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவானவருடைய சிக்ஷை எப்படி நம்மளை பயிற்றுவிக்கிறார்னா அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீஷர்களை எப்படி ட்ரெயின் பண்ணாரு, அதே மாதிரி தான் வசனத்தை அனுப்பி, சில நேரம் கடுமையான வசனங்களா இருக்கு, இப்படி ஏன் நீங்க அற்ப விசுவாசிகளா இருந்தீங்க, எது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பொறுமையா இருப்பேன்னு சொல்றாரு. அது சீஷர்கள் மட்டும் இல்லாம இவருக்கு எதிரியா இருந்தவங்களையும் வாயில தான் பேசுறாரு. சில சமயம் அவங்க செய்யற ஆக்ஷன் அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போல விரட்டிலாம் அடிக்கிறாரு ஒழிய யார் மேலேயும் வியாதியையோ அல்லது அழிவையோ போட்ட மாதிரி இல்லை. அவர் காட்டி கொடுத்த யூதாசு, அவன் காட்டி கொடுத்தாங்க, அவனை கூட அவனுக்கு நான் டீச் பண்ணணும், ஒரு லெசனை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் மேல நீ குஷ்டரோகியா போன்னு சொல்லி இருந்தாருன்னா கண்டிப்பா அவன் குஷ்டரோகியா போய் இவரை காட்டி கொடுக்க முடியாம அவரால் செஞ்சிருக்க முடியும். இல்ல அவனை நடக்க முடியாம பண்ணியிருந்திருக்கலாமே, இவரால பண்ண முடியாமல இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தேன் என்றார். அப்போ இந்த சிக்ஷை, தேவன் கொடுக்கிற சிக்ஷை எப்படி இருக்குது, எப்படி பயிற்றுவிக்கிறார் நம்மை, வசனத்தை அனுப்பி வார்த்தையை அனுப்பி நமக்குள்ள இருக்க பரிசுத்தாவியான மூலமாக நம்ம இடத்துல பேசிதான் செய்யறாரு. மற்றபடி வேற அழிவையோ வியாதியோ கொடுத்து நம்மை சிக்ஷிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறத நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா பல காலமாக நம்ம இதை தவறாக புரிந்து கொண்டு நம்ம நமக்கு வருகிற வியாதிகளையும் வருத்தங்களையும் நம்ம அப்படியே அணைச்சிக்கிட்டு, இது கடவுள் எனக்கு கொடுக்கறது, இதுல இருந்து நான் ஏதோ கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. ஆண்டவர் வியாதி கொடுக்கிறவர் அல்ல. வியாதியிலிருந்து நம்மை மீட்கிறதற்காக சிலுவையில தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படும்படி கொடுத்தார். பாவத்திற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். சில காரியங்கள் கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாது. இதுல சிக்ஷை செய்யினா என்னது, ட்ரெயின் பண்ணு, சொல்ற உன்னால முடிஞ்ச அளவு அவனை ட்ரெயின் பண்ணு, ஆனாலும் சாகுற வரைக்கும் அவனை எதுவும் பண்ணிடாத. அதே மாதிரி இன்னும் எபேசியர், இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்த்தோன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்கள்கிட்ட அதாவது தகப்பன்மார்க்கு என்ன சொல்லுது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பு. எப்படி வளர்க்கணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும், கோபப்படுத்தாம அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளருங்க. அப்போ இப்படிதான் ஆண்டவர் ட்ரெயின் பண்றாரு. சிக்ஷைன்றது இதுதான். அதனால எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல
இந்த பகுதி முடிஞ்ச உடனே என்ன சொல்லப்படுது? 12:13 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்க. அப்ப நீங்க உங்களை ஆண்டவர் இப்படி லைட்டா உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம், திடீர்னு நமக்கு வந்து நம்ம செய்யற தப்ப உணர்த்துவதற்காக ஒரு சமாதான குறைச்சல் வரும். இல்ல உள்ளுக்குள்ள நமக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா சில காரியங்களை தவறா பண்ற காரியத்தை ஆண்டவர் காட்டுவாரு. உடனே திருத்திட்டோம்னா நமக்கு அடுத்து பிளெஸ்ஸிங் நிறைய இருக்கு. அந்த இதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறாரு, நம்மளை கரெக்ட் பண்றாரு, வசனத்தை கொடுக்குறாரு. அப்படிதான் நம்மள கரெக்ட் பண்றாரு. தேவையில்லாம வேற எந்த காரியத்தையும் பண்ணல. இப்ப நம்ம பார்த்த யார் மேலேயும் அவர் நோயையோ அழிவையோ உண்டாக்கல. எந்த ஒரு பூகம்பத்தையோ ஒரு புயலையோ எதையும் உண்டாக்கல. இயேசுவானவர் தான் இப்போ நமக்கு இருக்கிற உடன்படிக்கை. அவருடைய உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். கிருபையின் காலத்துல இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் கீழே இல்ல. இப்போ காட்டி கொடுத்த யூதாஸ்க்கு கூட ஒரு நோயையோ அழிவையோ உண்டாக்கல. அவருக்கு அவருடைய ட்ரைனிங்க சரியா எடுத்துக்கொள்ளாத, அவர் சொன்னதை சரியா புரிந்துக்காத சீஷர்ல கூட வார்த்தையை பேசிதான் சரி பண்றாரு. அவரை கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பிரதான ஆசாரியர் பிலாத்து போன்றவங்களுக்கு கூட எந்த ஒரு அழிவையோ நோயையோ அவர் உண்டாக்கவில்லை. இப்போ எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார்? வார்த்தையின் மூலமாக வசனத்தை அனுப்பி நமக்கு வந்து போதிக்கிறார், நமக்கு ட்ரெயின் பண்றாரு. நம்ம அந்த ட்ரைனிங் அந்த பயிற்சியை எடுத்து எப்படி உடற்பயிற்சி டெய்லி செஞ்சு அதன் மூலமாக பலனை அடைகிறோமோ அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம்னா அதன் மூலமாக வருகிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. பல சமயங்களில இந்த ட்ரைனிங்கை நம்ம எடுத்துக்கொள்ளாம அதை அலட்சியப்படுத்தும் போது நமக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாக நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அப்ப சிட்சைனா என்ன? தண்டனையா பயிற்சியா அப்படின்னா பயிற்சி தான் சிட்சை. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவன் எப்படி நம்மை பயிற்றுவிக்கிறார். அவருடைய வசனத்தை கொடுத்து வசனத்தை அனுப்பி அதன் மூலமாக நம்மை பயிற்றுவிக்கிறார். ஒழிய நமக்கு தேவையில்லாத அழிவையும் நோயையும் கொடுத்து நம்மை பயிற்றுவிக்கிறார் தேவன் அவர் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்திருப்பீங்க நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களில தெளிவை கொடுப்பார். தொடர்ந்து இந்த இன்னொரு தடவை 2-3 தடவை இந்த காரியங்களை வசனங்களை எடுத்து பாருங்க. இந்த வீடியோவை நீங்க திரும்ப கவனிங்க. ஒருவேளை தவறா நம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க அனுப்புங்க. கர்த்தர் வந்து இந்த தேவையில்லாத எதிர்மறையான நம்பிக்கையை தேவனை குறித்து தவறான படத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சரியான போதனை அவர்களுக்கு அவசியம். அவங்களோட கூட வந்து இந்த மாதிரி இந்த வீடியோவை இந்த செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.